திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பொறுத்தவரையும் அவர்கள் எப்பொழுதும் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் செய்வதுதான் அவர்களுடைய முதல் பணி. இன்றைக்கல்ல, திரு கருணாநிதி காலத்திலிருந்து இன்று வரை அந்த கட்சி ஊழல் கட்சியாகத்தான் பார்க்கப்படுது. ஊழலின் ஊற்றுக்கான் இந்தியாவிலே எத்தனையோ மாநிலம் இருக்குது. ஆனால் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்றைய தினம் எல்லா துறைகளிலும் இன்றைக்கு ஊழல் நிறைந்திருக்கின்றது. ஊழல் இல்லாத துறையே கிடையாது. எதற்கெடுத்தாலும் எந்த அதிகாரிகள் சந்திச்சாலும் இன்றைக்கு மக்களுக்கு ஏதாவது தேவை என்று அந்த துறைக்கு சென்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து கேட்டால் மேலிடத்துக்கு கொடுக்க வேணும். கொடுக்கறத கொடுத்தா தான் உங்களுடைய மனு பரிசீலிக்கப்படும் சொல்றாங்க. உண்மைதானே? இன்னைக்கு பத்திரப்பதிவு இந்த பகுதியில் பத்திரப்பதிவு இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும். பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் என்றால் குறிப்பிட்ட கமிஷன் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு கொடுத்தா தான் அங்க 10%. அவர் ஏற்கனவே வித்திருப்பார் அல்லது வாங்கி இருப்பார். அதனால அவருக்கு அந்த கஷ்டம் தெரியுது. ஆக பத்திரப்பதிவுக்கு சென்றால் அதற்கு உண்டான தொகையை கொடுக்க வேண்டிய கொடுத்தால்தான் பத்திரம் பதிவு செய்யும். நடக்குதில்ல? உண்மைதானே? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.